Hi guys, welcome to another video Salesforce in Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லிஸ்ட் கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கலெக்ஷன் அண்ட் தேர் டைப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் கலெக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே கொஞ்சம் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம், அது எப்படி வந்து நம்ம கோடில் எழுதலாம்னு பார்க்கலாம். பட் ரொம்ப டீப்பராக போவேன்னா பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு நெக்ஸ்ட் வர ஃபியூச்சர் கிளாஸஸில் லிஸ்ட்டை வந்து டீப்பராக பார்க்கலாம். பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு வேரியபிள் மாதிரி தான். பட் இது வந்து கேன் ஹோல்ட் மோர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்பை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பாக்ஸ்குள்ள கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு இதில் மெயின் பார்த்தீங்கன்னா duplicates and nulls are allowed in list collection. So duplicate value ஸ்டோர் பண்ண முடியும். List is the keyword. So பேசிக்காக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட keyword. In list collections, the index position of first entry is always 0. An Apex list collection has ability to grow dynamically over time. So பேசிக்காக அது ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட் கலெக்ஷன் டேட்டா டைப் கேன் பி போத் primitive and non-primitive. ஸோ ஐடியலி இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த வேரியபிள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். பட் இதில் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தேவை. அதனால வந்து நான் வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கீவேர்டு. இந்த லிஸ்ட்டுக்குள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஒரு லிஸ்ட் இருக்காது, மல்டிபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1 ராம் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்டூடெண்ட் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட் 3 ஃபார் எக்ஸாம்பிள் டிராவிட். அந்த மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அரே, இன்கேஸ் உங்களுக்கு அரே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது அந்த கான்செப்ட் தான் இது. நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வேரியபிள் இதுதான் நம்ம காமிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிற ஜீசஸ் இங்கே ஸ்டோர் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவிட் இங்கே ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி அடுத்தடுத்து தான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக்காக இதில் டூப்ளிகேட்ஸ் அண்ட் நல்ஸ் ஆர் அலவுட். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராம் வந்து அகெயின் நான் இந்த 4th காலம்லையும் மறுபடியும் நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ராம், ஜீசஸ், டிராவிட், அகெயின் ராமும் நம்மளால வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண கீவேர்டு. அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து என்றைக்குமே 0 இருக்கும். அரே மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ 0. an Apex list collection has ability to grow dynamically. ஸோ பேசிக்காக இது வந்து லிமிட்டில் நம்ம வந்து அரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில லாங்குவேஜில் நம்ம இந்த எவ்வளோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்படி இல்லை. நீங்கள் ஆட் பண்ண இந்த அரே வந்து அப்படி இந்த இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? அண்ட் நான் சொன்ன மாதிரி இது பேசிக்காக ஸ்ட்ரிங்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங். நீங்கள் ஃபுல்லாமே இந்த என்டையர் வேரியபிளை ஸ்ட்ரிங்காக நீங்கள் ஆட் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் இன்டீஜர் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து sObjectம் நீங்கள் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணுனாலும் உங்களால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? keyword followed by the data type has been used as the character to define list collection. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஐடியா. இப்போ வந்து இந்த சின்டாக்ஸ் பேசிக்காக ஒரு லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அகெயின் ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் இந்த கோட் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து நீங்கள் இதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் தான் வந்து உங்களோட கீவேர்ட், அப்புறம் அதோட டேட்டா டைப். ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே இருக்க போது அந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் எந்த டேட்டா டைப்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஸ்ட்ரிங்கா, இன்டீஜரா, இல்லை sObjectன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட நேம், அந்த லிஸ்ட்டோட நேம், அந்த என்டையர் லிஸ்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி புதுசாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணும். அதுக்குள்ளே அப்புறம் நம்ம வந்து ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன சொன்னால் லிஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கீவேர்டாக இருக்குது. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ கிராசரிஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் நேமு. அதுக்கப்புறம் இந்த ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிராசரி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்ல உண்டான என்டையர் டேட்டா டைப்ஸும் இதுக்குள்ள நீங்க இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ கிராசரிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ்க்குள்ள ஸ்ட்ரிங் கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து உங்களால இங்க ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்கா டிக்ளேர் பண்றது. இப்படிதான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரியல் டைம் ஆர்க்ல வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இது பண்ணலாம்னு சொல்லி
இது பண்ணலாம். ஓகே. ஸோ பேசிக்கா என்னோட டெவலப்பர் ஆர்க்ல இருக்கேன். ஸோ நார்மலா சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஸ்டோர் பண்ண போற அந்த டேட்டா டைப் நான் குடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஸ்ட்ரிங் குடுக்குறேன். அண்ட் இப்போ நான் ஸ்டோர் பண்ண போற இந்த லிஸ்ட்டோட நேம் குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டட் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு குடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டூ ஸோ இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால நியூ லிஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ பேசிக்கா நம்ம sObjectல வந்த மாரியே தான். நான் வந்து இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ நார்மலா இப்போ லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்குள்ள வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கு 2 வேஸ் இருக்கு. 2 வேஸ் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நொட்டேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அ ஆட் ஃபங்ஷன் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த ஆட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்குள்ள வேல்யூஸ் என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுக்குள்ள இப்போ ராம் அப்படின்னு என்டர் பண்றேன். ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்குள்ள இப்போ ராம் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அதே மாரி என்ன பண்ணலாம்னா, இந்த ஆட யூஸ் பண்ணி மல்டிபிள் இத வந்து நான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ டிராவிட் அப்படிங்கிற யூசர் இருக்கு. அதே மாரி நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே. ஸோ இதுக்குள்ள இப்போ ஆட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு, ஏதோ ஒரு வேல்யூ தான். இப்போ சச்சின், கமா நான் இந்த இடத்துல வந்துட்டு அகெயின் நான் வேற ஒரு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி என்னால குடுக்க முடியாது. ஆட்ல பேசிக்கா ஒரு வேல்யூ தான் அது வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாரி மல்டிபிள் வேல்யூஸ் உங்களால குடுக்க முடியாது. ஸோ ஆட் மெத்தட் செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்னா, இந்த ஸ்டூடண்ட் அப்படிங்கிற லிஸ்ட்குள்ள ராம், டிராவிட், சச்சின் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன என்னால வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? இப்போ சிஸ்டம் டாட் debug ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டூடண்ட்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இத வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். லைன் நம்பர் 3 ஸ்டூடண்ட்ஸ் டாட் ஆட். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இத நான் இப்போ டீபக் பண்ணேன் அப்படின்னா, நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட டீபக் அவுட்புட்ல வந்துட்டு எனக்கு ராம், டிராவிட் அண்ட் சச்சின் 3 பேரும் வந்து ஸ்டோர் ஆயிருக்காங்க. ஸோ ஐடியலி பார்த்தீங்கன்னா, என்னோட கோட்ல இப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்குள்ள ராம், டிராவிட், சச்சின் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் தி வே நீங்க ஆட் பண்றது. ஸோ பேசிக்கா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த இது தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் நோட்டேஷன் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். இது இல்லாம உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேலேயே நீங்க வந்து இத டிக்ளேர் பண்ணும். ஈக்குவல் டூ நியூ லிஸ்ட். ஓகே. ஸோ இன்கேஸ் இங்க மேலேயே நான் வந்து இந்த வேல்யூஸ வந்து உள்ள கொண்டு வரணும் அப்டின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பிராக்கெட் யூஸ் பண்ற மாரி இருக்கும். இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அ எனக்கு வந்து இப்போ சாரி எனக்கு வந்துட்டு ஓகே. ஸோ இந்த பிராக்கெட்குள்ள என்னால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, மல்டிபிள் வேல்யூஸ அட் அ டைம்ல என்னால இம்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மல்டிபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, இந்த மாரி என்னால குடுக்க முடியும். ஸோ பேசிக்கா இப்போ டீச்சர்ஸ் அப்டிங்கிற இந்த லிஸ்ட்க்குள்ள லதா அண்ட் வித்யா இருக்காங்க. ஸோ ஒரு டாட் நோட்டேஷன் ஆட் மெத்தட் இல்லாம நீங்க டைரக்ட்டா இதுக்குள்ள வேல்யூஸ் என்டர் பண்ணனும்னா, நீங்க இந்த கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ள வந்துட்டு மல்டிபிள் வேல்யூஸ நீங்க என்டர் பண்ண முடியும். இப்போ நான் இத வந்து இப்போ டீபக் பண்ணேன் அப்டின்னா ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட அவுட்புட்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ல ராம், டிராவிட், சச்சின் இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லதா அண்ட் வித்யா இருக்காங்க. ஸோ இந்த மாரி 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ல வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா, வேல்யூஸ வந்து இந்த லிஸ்ட்க்குள்ள ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 1 ஓகேங்களா? இதே மாரி நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இன்கேஸ் இன்டிஜர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் இன்டிஜர் டாப் ஸ்கோர்ன்னு குடுக்குறேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது இன்டிஜரா எடுத்துக்கலாம், டபுளா எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டபுள் குடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டூ நியூ லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ டைம் பீயிங்க்கு நம்ம இதுல ஆட் இதே குடுத்துக்கலாம். யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்கோர் டாட் ஆட். இங்க வந்து இப்போ டாப் ஸ்கோர் 99.6
அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் மறுபடியும் வேற ஒரு வேல்யூ ஆட் பண்ணும் அப்படின்னா நான் டாப் ஸ்கோர் டாட் 99.5. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த லிஸ்ட்குள்ளே ஆட் பண்ணா நீங்கள் வந்துட்டு டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டெசிமல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால டபுள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படியும் உங்களால் பண்ண முடியும். இன்டீஜர் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக மல்டிபிள் வேல்யூஸை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் சிஸ்டம் டாட் டிபக். ஓகே, ஸோ இப்போ இதை டிபக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அவுட்புட்டில் எனக்கு வந்துட்டு 99.6, 99.54 இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போனேன் அப்படின்னா இது 0ல ராம், 1ல டிராவிட், 2ல வந்து சச்சின் இருக்கு. சரிங்களா? இப்போ பேசிக்காக இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இங்கிருந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னா நான் வந்து ரிமூவ் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிமூவ்ல என்ன பண்ணலாம்னா எனக்கு டேரெக்டாக நான் இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0, 1, 2 இருக்கு. இப்போ நான் ரிமூவ் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்னா 1 இண்டெக்ஸ் என்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1ல டிராவிட் இருக்கு. டிராவிட் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து நம்மளோட லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆகி ராம் அண்ட் சச்சின் மட்டும் தான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் டிபக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ரிமூவ் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம டீபக் பண்ணலாம். ஸோ இப்போ ஐடியலி வந்துட்டு நம்மளோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ராம் அண்ட் சச்சின் மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்காக 1ல இருந்த டிராவிடை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ராம் அண்ட் சச்சின் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அகெயின் இது ரொம்ப பேசிக் தான். பட் இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ், ஆட் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள உங்களை ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு உங்களால் மாடிஃபை பண்ண முடியும் அண்ட் சேஞ்சும் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிமூவ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அகெயின் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டாட் சச்சின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது லிஸ்ட் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் டூப்ளிகேட் வேல்யூவை அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ சச்சின் ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு சச்சின் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஐடியலி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் என்னால் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை வந்துட்டு என்னால் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ராம், சச்சின் சொல்லி டூப்ளிகேட் வேல்யூஸ் வரும். பட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டர் 0, 1, 2, 3 அந்த இதில் தான் வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் வரும். ஸோ இதுதான் லிஸ்ட்டு. இப்படி தான் வந்து லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வர கிளாஸில் வந்து செட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேப்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை பை.